அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஜனவரி 3ஆம் தேதி விக்கிரவாண்டியில செயின்ட் மேரிஸ் பள்ளிக்கூடத்துல அழகா எல்கேஜிக்கு பெற்றோர்கள் பழனிவேலும் சிவசங்கரியும் தினமும் அவங்க குழந்தைய எப்படி குளிப்பாட்டி அழகா ஸ்கூலுக்கு அனுப்பி வைப்பாங்களோ அதே மாதிரி அன்னைக்கும் அந்த குழந்தைக்கு ஸ்நாக்ஸ் கட்டி டிஃபன் பாக்ஸஸ் சாப்பாடெல்லாம் வச்சு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா 3 மணிக்கு மேல அவங்க அப்பா செல்போனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. உங்க பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல பாத்ரூம்ல வழுக்கி விழுந்ததுனால அட்மிட் செய்திருக்கோன்னு சொல்லிட்டு அந்த பேரண்ட்டுக்கு போன் வருது. உடனே பதறி அடிச்சுக்கிட்டு அந்த தந்தை அவங்களுடைய அண்ணாவுக்கு போன் பண்ணி நீ முதல்ல போய் பாருன்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே குழந்தையோட பெரியம்மா ஸ்கூலுக்கு வழக்கம் போல குழந்தையை கூப்பிடுறதுக்கு போறாங்க. அந்த நேரத்துல வாசல்லயே அவங்களுக்கு ஒரு செய்தி காதுல கேக்குது. ஏதோ ஒரு குழந்தை செப்டிக் டேங்க்ல விழுந்து இறந்து போயிடுச்சான்னு சொல்றாங்க. அப்போ அந்த தாய்க்கு அது நம்ம குழந்தைதான்னு ஒரு மனசுல பதற்றம் ஏற்படுது. உடனே போயிட்டு என் குழந்தை லியா லட்சுமி எங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த நேரத்துல அந்த ஆசிரியை குழந்தை எங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி லியா லட்சுமின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. அப்போ கூடவே பின்னாடியே வந்த குழந்தையோட அம்மாவும் பதற்றத்துல போக பள்ளி ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஏதோ எந்த செய்தியுமே அந்த பெற்றோர்களுக்கு சொல்லாமலேயே குழந்தை மார்ச்சுவரியில இருக்கிறதா தந்தைக்கு செய்தி வந்தோடனே உடனே குடும்பமே மொத்தமா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க அவங்க பார்த்த அந்த நிகழ்வு எல்லாரையும் உறைய வைக்குதுங்க. ஆமா, குழந்தை லியா லட்சுமி பெற்றோர்களை விட்டுட்டு அவ இறந்து போயிடுறா. இந்த நிகழ்ச்சி அந்த ஊர் மக்களுக்கு மட்டும் அதிர்ச்சியை தரலைங்க. பள்ளிக்கூடத்துக்கு தன்னுடைய குழந்தைகளை அனுப்பி வைக்கிற அத்தனை பெற்றோர்களுக்கும் இந்த நிகழ்வு பேரதிர்ச்சியா அமையுது. இந்த மாதிரி நிகழ்வுகள் தொடர்ச்சியா நடக்கிறதுனால எப்படி இதை ஹேண்டில் பண்றது அப்படின்னு பெற்றோர்களுக்குமே ஒரு பதற்றம் ஏற்படுது. இந்த நிலையில பழனிவேல் நேரா காவல்துறைக்கு போயிட்டு அந்த பள்ளி தாளாளர் மீதும் அந்த ஆசிரியர் மீதும் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு. இதன் அடிப்படையில தாளாளரா இருக்கக்கூடிய எமல்டா மற்றும் முதல்வராக இருக்கக்கூடிய டோம்னிக் மேரி மற்றும் வகுப்பாசிரியர் ஏஞ்சலின் ஆகியோரை கைது செய்யறாங்க காவல்துறையில. மறுநாளே டோம்னிக் மற்றும் எமல்டா தங்களுக்கு பிளட் பிரஷர் இருக்கிறதா சொல்லி காவல்துறை கட்டுப்பாட்டுல இல்லாம அவங்க மருத்துவமனையிலேயே ஓய்வு எடுக்கிறாங்க. ஆனா ஏஞ்சலின் மட்டும் காவல்துறை கட்டுப்பாட்டுல வைக்கப்படுறாங்க. இதற்கு பிறகு அவங்க பெயில் கடந்த வியாழக்கிழமை அப்ளை பண்றாங்க. அப்போ நீதிமன்றம் இவங்களுக்கு பெயில் மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு பெயில் அவ்வளவு எளிமையில நாங்க தரமாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது ஒரு வகையில பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலுமே தன்னுடைய மகள் செப்டிக் டேங்க்ல விழுந்து இறக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிடிவாதமா அவங்களுடைய என்னெல்லாம் சந்தேகங்கள் இருக்கோ அதை தொடர்ச்சியா அவங்க எழுப்பிட்டே இருக்காங்க. கடந்த வியாழக்கிழமை இன்டர்வினர் பெட்டிஷன் போடுறதுக்காக இந்த பெற்றோர் விழுப்புரம் கோர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு காவல்துறை அதிகாரி இவங்களை கான்டாக்ட் பண்ணி அங்க போறதுக்கு இல்லாம வாங்க அந்த சிசிடிவி பதிவு நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு இவங்களை கூட்டிட்டு போய் காக்க வைக்கிறாரு. அப்ப இவங்களுக்கு இன்டர்வினர் பெட்டிஷன் போடுறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஆனாலும் கோர்ட் இவங்களுக்கு பெயில் மறுப்பு தெரிவிச்சங்காட்டி இந்த பெற்றோர்களுக்கு ஒரு சின்ன நிம்மதி மனசுல ஏற்படுது. ஆனா மறுநாளே நடந்த விஷயத்தை கேட்டீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அதாவது கடந்த வியாழக்கிழமை அவங்க மறுபடியும் அங்க போறாங்க. அந்த சிசிடிவி பதிவு அவங்களுக்கு காட்டப்படலை. இதன் பிறகு முழு சிசிடிவி பதிவையும் கேட்டு இவங்க காவல்துறை கிட்ட போறாங்க. அப்போ காவல்துறை இவங்களுக்கு முழு சிசிடிவி பதிவு காட்டாம கொஞ்சம் கொஞ்சமா காட்டுறாங்க. அது இவங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாதனால மீண்டும் திரும்ப போயிட்டு அவங்கள வற்புறுத்தி ரொம்ப கெஞ்சி எங்க குழந்தை எப்படி இறந்து போயிட்டா அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம், தயவு செய்து காட்டுங்கன்னு இவங்க கெஞ்சும் பொழுது வெளியே ஒரு 18-19 காவல்துறை அதிகாரிகள் இருந்த போதிலுமே வெளியே நிறைய காவல்துறையினர் காத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இவங்க அந்த சிசிடிவி பதிவு ஆபரேட்டர் இருக்கக்கூடிய அறைக்கு போறாங்க இவங்களுடைய வக்கீலோட. அந்த இடத்துல இவங்களுக்கு அந்த சிசிடிவி பதிவு காட்டப்படுது. கொஞ்சமா காட்டும் பொழுது அந்த சிசிடிவி ஆபரேட்டர் கிட்ட இவங்க முழு சிசிடிவி பதிவு கேட்கிறாங்க. அப்பவும் அந்த இன்ஸ்பெக்டர் இடையூறு செய்கிற மாதிரி இவங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஆபரேட்டர் இவங்களுக்கு அந்த சிசிடிவி பதிவை கொஞ்சம் கொஞ்சமா இவங்க வற்புறுத்தி கேட்டதுனால காட்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து இவங்களுக்கு மீண்டும் அந்த இன்ஸ்பெக்டர் வெளியே வாங்க அப்படின்ற மாதிரி தொல்லை கொடுக்கும் பொழுது இப்போ அவங்க கொஞ்சம் சிசிடிவி காட்சிகள் அங்க பார்க்க நேருது. அதாவது அந்த ஆபரேட்டர் காமிச்ச சிசிடிவி பதிவில் இவங்க ஒரு காட்சியை பார்க்குறாங்க. அதாவது குழந்தைய கையில இறந்து போன குழந்தைய ஒரு ஆசிரியர் கையில தூக்கிட்டு நிக்கிறாங்க. அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா 2:14 நிமிஷம் 52 செகண்ட்ல கொஞ்சம் முன்னாடி நடந்து போறாங்க. கையில கூட்டு வராங்க, குழந்தைய தூக்கிட்டு வராங்க பாருங்க. அந்த அம்மா குழந்தையோட நிக்கிறாங்களா, கரெக்டா அந்த மரத்துக்கு சைடில் அப்படியே கரெக்டாக நிற்கிறாங்க பாருங்க. இப்போ 3 பேர் தான் அந்த இடத்துல இருக்கிறாங்க. இப்போ அந்த அம்மா கையில் குழந்தை வச்சிருக்காங்க.
அந்த அம்மா கையில் குழந்தைய வச்சுட்டு என்னென்ன கிராஸ் பண்ணி போகிறாங்க பாருங்கள், செப்டி டேங்க் பக்கம் போகிறாங்க. அதுக்கப்புறம் 2:58 செகண்ட்ஸ்க்கு குழந்தையை தூக்கிட்டு பின்னாடி வர்றாங்க. போயிட்டு செப்டி டேங்க்ல இருந்து திரும்பி அப்படியே அதே குழந்தைய கையில் வச்சு திரும்பி கிராஸ் பண்ணி போகிறாங்க. இந்த காட்சியை இவங்க பார்த்தோன்னே அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துடுது. ஸோ இதுக்கப்புறம் அவங்க குழந்தையை எப்படி எடுத்துகிட்டு வராங்கன்னு நாங்கள் முழுமையாக பார்க்கணுன்னு ஃபோர்ஸ் பண்ணும்பொழுது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஆப்ரேட்டரால் இவங்க கிட்ட பொய்யை மெயின்டைன் பண்ண முடியாமல் முழு சிசிடிவி பதிவை போட்டு காமிக்கிறாரு. அப்போது இவங்க உடனடியாக இந்த சிசிடிவி பதிவை உடனே அவங்கவுங்க ஃபோனில் நீங்கள் எல்லாருமே ரெக்கார்ட் பண்ணிக்கோங்கன்னு வக்கீல் இவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லும் பொழுது எல்லாருமே ஒரு நடுக்கத்தோடு அந்த சிசிடிவி பதிவில் என்ன நடக்குதோ அதை முழுமையாக ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே தான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்குதுங்க. ஆமாங்க, குழந்தை அந்த செப்டிக் டேங்க்ல விழுந்ததா சொல்லிய நிர்வாகம் எவ்வளவு பொய்களை சொல்லியிருக்குன்னு நாம இப்போ அந்த சிசிடிவி பதிவு பார்த்து நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆமாங்க, நேற்று இரவு பாலிமர் செய்திக்கு இந்த சிசிடிவி பதிவு காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பெற்றோர்கள் நேற்று அதாவது வெள்ளிக்கிழமையே ஈரோடு எஸ்பி அலுவலகத்துக்கும் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விழுப்புரத்துல இருக்கிற மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போயிட்டு இந்த சிசிடிவி பதிவு மூலமா நாங்க இந்த சிசிடிவி பதிவு நாங்க செக்யூர் பண்ணணும், எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்ற மாதிரி போய் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. எங்களை ஒரு சிலர் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இந்த நிகழ்வு நடக்க ஈவினிங் தாங்க இந்த சிசிடிவி பதிவு முழுமையா பாலிமர் நியூஸ்ல, அதாவது ஒரு 11 o'clock 10 o'clock பிஃபோர் 10 to 11 o'clock பாலிமர் நியூஸ்ல இந்த சிசிடிவி பதிவு முழுமையா வெளியிடப்படுது. அப்பதாங்க உண்மைகள் வெளிச்சத்துக்கு வருது. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி நடந்த இன்னொரு விஷயத்தை கேட்டீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அதாவது வியாழக்கிழமை மறுப்பு தெரிவித்த நீதிமன்றம் வெள்ளிக்கிழமை இந்த 3 நபர்களுக்குமே, அதாவது நீதிமன்றம் என்ன பண்றாங்க, இவங்க பெயில் பெட்டிஷன் போடுறாங்க. பெயில் பெட்டிஷன் போடும் பொழுது எமெல்டா மற்றும் டொமினிக் மேரி ஏஞ்சலினுக்கு பெயில் கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் நீதிபதி கொடுத்த தீர்ப்பை கேட்டிங்கன்னா ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. இந்த சிசிடிவி வெளிவந்த நிகழ்வு அவங்களுக்கு இனிமே தாங்க தெரியும். பாருங்க நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னு கேளுங்களேன். நீதியரசர் ஏடி ஜெகதீஷ் சந்திரா, சகோதரி ஏ எமெல்டா, சகோதரி ஏ டொமினிக் மேரி மற்றும் ஆசிரியை ஏஞ்சல் ஆகியோருக்கு மூத்த வழக்கறிஞர் ரேவ் ஏ சேவியர் அருள்ராஜ் கூறுகையில், மனுதாரர்கள் ஜனவரி 4, 2025 முதல் சிறையில் உள்ளனர் என்றும் பள்ளி நிர்வாகம் பெற்றோருக்கு மாநில அரசு வழங்கும் 3 லட்சம் தவிர 5 லட்சத்தை வழங்க தயாராக இருப்பதாக கூறினார். குழந்தையின் தந்தைக்கு ஆதரவாக வரையப்பட்ட கோரிக்கை வரைவோலை நீதிமன்றத்தின் முன், அதாவது குழந்தையின் தந்தைக்கு ஆதரவாக வரையப்பட்ட கோரிக்கை வரைவோலை நீதிமன்றத்தின் முன் சமர்ப்பிக்குமாறு பள்ளி நிர்வாகிக்கு நீதிபதி உத்தரவிட்டார். அதை பெற்றோரிடம் ஒப்படைக்குமாறு உத்தரவிடப்பட்டது. ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட பிறகு மனுதாரர்கள் 1 வாரம் சென்னையில் தங்கி மற்ற அனைத்து வழக்கமான ஜாமீன் நிபந்தனைகளை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெயில் கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல பெயில் கொடுக்கப்படும் பொழுது இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் என்னன்னா, அந்த சிசிடிவி காட்சி முழுமையா அந்த பெற்றோருக்கு கிடைக்கப்பட்டது. அது பாலிமர் நியூஸ்ல வெளிவந்துருச்சு. இனிமே இந்த நிகழ்வு நாளை அப்படியே களம் மாறும்னு நாம நம்புறோம். ஆனா என்ன நடக்குமோன்னு சொல்லிட்டு இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி தப்பிக்க கூட வாய்ப்பு இருக்கு. அந்த சிசிடிவி பதிவுல என்ன இருக்குன்னு நீங்களும் பாருங்க. அதாவது பாலிமர் நியூஸ்லயும் வெளியிட்டிருக்காங்க. முடிஞ்சா நான் இதுல ஆட் பண்றேன். பட் ஏன்னா முழுமையா ஆட் பண்ண முடியுமான்னு தெரியல, ஏன்னா காப்பிரைட் ப்ராப்ளம் நடந்தது அப்படின்ற உண்மை தெரியணும் அப்படின்றது அவங்க வந்து ரொம்ப கேட்டுக்கிட்டதுனால ரொம்ப வற்புறுத்தி தான் அதை நாங்கள் பார்க்க முடிஞ்சுது. அதுலேயுமே வந்து நிறைய குறுக்கீடுகள் இருந்தது. கட் பண்ணி காட்டுறதுக்கு முற்பட்டாங்க. நாங்கள் என்ன சொன்னோம், சார் நீங்கள் கட் பண்ணாதீங்க, ஃபுல்லாக ப்ளே பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜை ஃபுல்லாக ப்ளே பண்ணி காட்ட சொல்லியிருந்தோம். அப்போ வந்து இன்ஸ்பெக்டர் வந்து அதில் குறுக்கிட்டார். அப்போ அங்கே பக்கத்தில் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆப்ரேட் பண்ணுறவர் மட்டும், ஒரு போலீஸ் மட்டும் எங்களுக்கு வந்து நீங்கள் பார்க்குறது உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப அவர் வந்து கேட்டுக்கிட்டதுனால அவர் வந்து எங்களை பார்க்கறதுக்கு அனுமதி கொடுத்தாரு. அப்போ நாங்கள் முழுமையாக அதை பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சரியாக அந்த ஸ்கூலில் 2 மணி 14 நிமிஷம் கரெக்டாக தோராயமாக ஒரு 52 செகண்டுக்கு ஸ்கூல்லேருந்து ஒரு ஸ்டாஃபு ஒரு இறந்து போன குழந்தைய கையில் தூக்கிட்டு அந்த செப்டி டேங்க் பக்கமாக போகிறாங்க. அதே அந்த ஸ்டாஃபு 2 மணி 14 நிமிஷம் 58 செகண்டுக்கு திரும்பி அந்த செப்டி டேங்க் பக்கத்தில் இருந்து திரும்பி அதே குழந்தைய எடுத்துக்கிட்டு திரும்பி ஸ்கூலுக்குள்ளே போவாங்க. இது வந்து அந்த ஃபுட்டேஜில் நாங்கள் பார்த்துட்டோம். இதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே வந்து அந்த செப்டி டேங்கை தேடுற மாதிரி குச்சியை முதல்ல என்ன பண்ணுறாங்க, ஒட்டனை குச்சி எடுத்துகிட்டு வராங்க. அப்புறம் தேடுற மாதிரி ஒவ்வொரு குச்சி, ஆளுக்கு ஒரு குச்சியாக எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தேடுற வரைக்கும் அவங்க எதையுமே அதில் வந்து செப்டி டேங்க்லேருந்து தூக்குறதே இல்லைங்க. அவங்க வந்து அதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல போயிட்டு அந்த செப்டி டேங்கை வந்து ஒருத்தர் வெட்டி உதைக்கிறாரு.
எட்டி உதச்சிட்டு அதை கவர் பண்ணிவிட்டு ஒரு பேப்பர் போட்டு மூடிட்டு வந்துடுறாங்க. இது எல்லாமே நாங்கள் வந்து இதில் ஃபுட்டேஜில் பார்த்துட்டோம். அப்போ வந்து இன்ஸ்பெக்டரோட குறுக்கீடு வந்து அதிகமாக இருந்தது. நாங்கள் வந்து இருந்தாலும் நானும் என்னோட இந்த பெட்டிஷனர்ஸ் மீன் பார்ட்டிஸ் எல்லாருமே வந்து என்னோடய கேமரா மட்டும் இல்லை, நீங்கள் எல்லா கேமராலையும் இதை வீடியோ எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரோட கேமராவும் அவங்க வந்து ஃபுட்டேஜ் எங்களுக்கு வந்து பென்ட்ரைவில் கேட்டோம், அதையும் கொடுக்கல. அதை மறைக்கிறதுக்கு தான் பார்த்தாங்க. நாங்கள் பார்த்துட்டோமே இந்த விஷயம் வெளியே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை மறைக்கிறதுக்கு தான் பார்த்தாங்க. ஃபுட்டேஜ் எங்ககிட்ட கொடுக்கவே இல்லை. உடனே நாங்கள் என்ன பண்ணோன்னா எல்லாரோட ஃபோன்லேயும் இதை வந்து ஓட விடுங்க, நீங்கள் வந்து இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, எல்லாரோட ஃபோன்லேயும் இதை ரெக்கார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த இடத்துல அப்போ ரெக்கார்ட் பண்ணுறோம். நாங்கள் அந்த இடத்துல இருந்ததுக்கு கூகுள் லொக்கேஷனோட ஃபோட்டோகிராஃபும் நாங்கள் அங்கே வந்து பதிவு பண்ணியிருக்கோம். இந்த ஃபுட்டேஜை எல்லாமே நாங்கள் திருப்பி வந்து வெளியில் வச்சு கேட்குறப்போ நான் உடனே என்ன பண்ணுறோம், எங்களுக்கு அங்கே சேஃப்டி இல்லை, ரொம்ப பதட்டமாக இருந்தது. எல்லாருமே வந்து எல்லா போலீஸும் அங்கே வந்து கூச்சிட்டாங்க. நிறைய வந்து ஒரு அரசியல் பிம்பம்லாம் அங்கே தோன்றுச்சு. ஸோ எவ்வளவு பொய்கள் பாருங்களேன். ஒருத்தர் மட்டும் பொய் சொல்லிங்க. ஆசிரியர்கள், அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிற டிரைவர், ஆயம்மாக்கள் அத்தனை பேருமே போய் சொல்லியிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன சொன்னாங்க, அந்த குழந்தை அதிகப்படியா நீர் குடிச்சதுனாலதான், அதாவது நுரையீரல்ல அதிகமா தண்ணீர் இருக்கு, அதனாலதான் உயிர் போயிடுச்சு அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்றாங்க. அப்போ யாரை நம்புறதுங்க? சிசிடிவி பதிவை பார்த்துட்டு தான் காவல்துறையினர் இந்த முடிவை எடுத்ததாகவும் அந்த நிர்வாகத்தினரை அரெஸ்ட் செய்ததாகவும் சொன்னாங்க. ஆனா நடந்த விஷயங்களை பாருங்களேன். அப்ப கோர்ட்ல வந்து வெறும் பேப்பர்ஸை மட்டும் காட்டிட்டு எஸ்கேப் ஆயிடலாங்களா? கோர்ட் எதன் அடிப்படையில இவங்களுக்கு பெயில் கொடுத்தாங்க? இந்த சிசிடிவி பதிவு இப்ப இவங்களுக்கு பெரிய ஒரு தடயமா அமைஞ்சிருக்கு. இந்த சிசிடிவி பதிவு வச்சு என்ன பண்ண முடியும்னு அங்க கேள்வி கேட்கிறாங்க. அதாவது இந்த பெற்றோர்கள், எங்க கிட்ட இந்த சிசிடிவி பதிவு இருக்கு, இதை நாங்க கையில வச்சிருக்கோம்னா எங்களுக்கு, நாங்க இதை எடுத்துட்டு வரும்பொழுதே எங்களை நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க, அரசியல் தலையீடும் இதுல இருக்கு, எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்ற மாதிரி அந்த வழக்கறிஞர்கள் அந்த பெற்றோர்களுக்கு பாதுகாப்பு கோரி அந்த இடத்துல அந்த செய்தி ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம பாலிமர் நியூஸ்ல இந்த வீடியோ பதிவையும் கொடுத்துட்டாரு. ஏன்னா அது ஒரு நல்ல விஷயம் கூட சொல்லலாம். அப்போ கோர்ட்ல நியாயம் கிடைக்கல, காவல்துறை கிட்ட நியாயம் கிடைக்கல, மீடியாக்கள்ல தான் நியாயம் கிடைக்குதுங்களாங்க. அப்போ யாரை நம்ம நம்பணும்? இனிமே ஊடகங்களை தான் நம்பி ஆகணுமா? இந்த ஊடகங்களை தானே கட்டுப்படுத்துறாங்க. அதை பேசாதீங்க, இதை பேசாதீங்கன்னு சொல்றாங்க. அப்போ இந்த விஷயத்துக்கு அப்புறம் நம்ம ஊடகத்தை தான் நம்ப வேண்டியது இருக்கும் போல இருக்கு. நீதிமன்றத்துல எதன் அடிப்படையில இவங்களுக்கு பெயில் கொடுத்தாங்க? அதாவது தற்காலிகமான ஒரு விபத்து, செப்டிக் டேங்க்ல தான் விழுந்து இந்த குழந்தை இறந்து போச்சு, அதனால பெயில் கொடுக்குறோம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்றாங்க. அப்போ வெறும் பேப்பர்ஸ் மட்டும் பார்த்துட்டு நீதிமன்றம் இவங்களுக்கு பெயில் கொடுத்துட்டாங்களா? அப்போ இந்த சிசிடிவி பதிவின் அடிப்படையில் அவங்க மேல பல கேள்விகளை நம்மளால எடுத்து வைக்க முடியுங்க. அவங்க குற்றம் செய்திருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த ஒரு சிசிடிவி பதிவே போதும். ஏன்னா அந்த குழந்தைய செப்டிக் டேங்க்ல தான் எடுத்துட்டோம்னு இவங்க எல்லாம் சொல்றாங்க. ஆனா செப்டிக் டேங்க்ல இருந்து எடுக்காமலேயே அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு டீச்சர் அந்த பக்கமும் இந்த பக்கமும் போயிட்டு வர்றாங்க. அந்த குழந்தைய கையில வச்சுக்கிட்டு அந்த பக்கம் போறாங்க. உடனே அதாவது ஒட்டடை குச்சி எடுத்துக்கிட்டு வர்றாங்க, நடிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. உடனே ஒரு ஆயம்மா ஆப்போசிட்ல இருந்து ஐயோ அப்படின்னு கையில அடிச்சுக்கிட்டு வர்றாங்க. அதாவது கையில கூட்டு வராங்க, குழந்தைய தூக்கிட்டு வராங்க பாருங்க. அந்த அம்மா குழந்தையோட நிக்கிறாங்களா, கரெக்டா அந்த மரத்துக்கு சைட்ல அப்படியே கரெக்டா நிக்கிறாங்க பாருங்க. இப்போ 3 பேர் தான் அந்த இடத்துல இருக்கிறாங்க. இப்போ அந்த அம்மா கையில் குழந்தை வச்சிருக்காங்க. அந்த அம்மா கையில் குழந்தைய வச்சுட்டு என்னென்ன கிராஸ் பண்ணி போகிறாங்க பாருங்க. செப்டி டேங்க் பக்கம் போகிறாங்க. போயிட்டு செப்டி டேங்க்லேருந்து திரும்பி அப்படியே அதே குழந்தைய கையில் வச்சு திரும்பி கிராஸ் பண்ணி போகிறாங்க. இப்போதான் அவங்க தேடுற மாதிரி இருக்கா. இங்கே ஒருத்தவங்க சைடில் நின்று எட்டி பார்த்துற மாதிரி இருக்காங்க. ஓகே, உடனே அந்த மூக்கில் கை வச்சுக்கிறாங்க, ஒரு மாதிரி தண்டு வச்சுக்கிட்டு இருக்குங்களா. குழந்தை கையில கொண்டு வராங்க, குழந்தைய கையில கொண்டு வராங்க. இவங்க பக்கத்தில் செட்டியார் இருக்கு, அவங்க வீட்டை பார்த்துருக்காங்க. பக்கத்தில் இருக்காங்க, கையிலே வச்சு போறாங்க. இன்ஜெக்ஷன். இப்போ இந்த அம்மா ரொம்ப நேரம் கழிச்சு உள்ள இருந்து வெளியே வராங்க. இப்போ இவங்க அந்த செப்டி டேங்க் கிட்ட போய் பார்க்குற மாதிரி போறாங்க.
கையில குழந்தைய வச்சுக்கிறாங்க. இன்னும் இப்ப கையில குழந்தை தான் வச்சிருக்காங்க. இந்த அம்மா மரத்து செப்டி டேங்க் பக்கத்துல இருக்கு. இந்த மரத்துக்கு பக்கமா முடி பின்னாடி தெரியுது பாருங்க. அவங்க கையில குழந்தை வச்சிருக்காங்க. ஆனா இனிமேல் தான் வந்து குழந்தைய தூக்க போற மாதிரி இப்ப வந்து ஒருத்தர் குச்சி எடுத்துட்டு வருவார் பாருங்க. கையில குழந்தை வச்சிருக்காங்க பாருங்க. இப்பதான் கோல் வருது, ஒட்டனை குச்சி வருது. கம்பி போட்டு எடுத்துன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒட்டனை குச்சி வருது பாருங்க. இப்ப குழந்தை எங்க இருக்குன்னா இந்த அம்மா கையில இருக்கு. ஒட்டனை குச்சியில தூக்க போறாங்க. ஒட்டனை குச்சி வச்சு சும்மா ஆட்டுறாங்க உள்ள. நல்ல சாங் பண்ணிருக்காங்க. குழந்தை வெளியே வச்சுக்கின்னு செப்டி டேங்க்ல வச்சுக்கினா குழந்தை உள்ள இருக்கிறாங்க. தூக்குறாரு பாருங்க. நம்ம இவர் தான் கோபால் அவரு. இந்த எதுக்கு பார்த்துக்கனால வீடு தான் ஒரு வீடு. குச்சி வச்சு தூக்கும் போகும்போது கையை காமிச்சு கூப்பிடாது பாருங்க. பேக் சைட்ல லேடிஸ் இருக்கிறாங்க. வாட்ச்மேன் இல்லை அந்த இடத்துல, வாத்தியார் இல்லை. அதையும் இப்போ நோட் பண்ணிங்க. இவங்க இது வரையும் பெரிய ஆளுங்க யாரும் வரல. அவங்க டீச்சர் மட்டும் தேர ஓடுற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க, தேடி இருக்கிறாங்க. அவர் தான் வந்து வான்னு எல்லாரையும் போன்றாரு. இன்னும் அந்த தொடப்பு குச்சி வச்சுதான் எடுக்கிறாங்க. தொடப்பு குச்சி தான் இருக்குது அந்த இடத்துல. எந்த ஒரு கம்மியும் இல்லை. ஒட்டனை குச்சி அங்க சேர் போட்டுக்கிறாங்க பாருங்க. அந்த இடம் சேர், அது சேர் யாரா எட்டி பாக்குற அளவுக்கு சேர் போட்டு வச்சுக்கிறாங்க. சேர் அடிக்க வச்சுக்கிற சேர் தானே அது? ஆமா, சேர் அடிக்க வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் அடிக்காங்க. இருந்தா இங்க பேசாத பேச்சுக்கே வேற பாருங்க. கோபால் டிரைவர் தூக்கணதா சொல்ற டிரைவர் வர பாருங்க. ஏழுமலை கோபால். இப்ப எப்படி தூக்குறாங்க பாருங்க. பின்னாடி இருந்து கையை காமிப்பாங்க. இப்ப இந்த 4 பேர்ல யாராவது பின்னாடி இருந்து குழந்தைய தூக்கிடுவான்னு கையை காட்டுவாங்க பாருங்க. அந்த பிரின்சிபல் அங்கே வந்து கை கம்மியாக பாருங்க. பிரின்சிபல் டீச்சர் கொண்டு தானே நிற்கிறாங்க. ஆமாம், அங்கே நல்லா பாருங்க. கை கம்மியாக பாருங்க. இந்த டிரைவர் முன்னாள் பேக் சைடு வான்ற ஜான்ன்றவனும் அங்கே நிற்கிறான் பாருங்க. கலர் சட்டை போட்டு நீ அடிச்ச நான் கொலன் பண்ண சொல்லவே இல்லை. அடிச்ச ஆளாக இறந்து போயிட்டாங்க. இப்பதான் வான்னு பாருங்க. குச்சி கையில் இருக்குல்ல. எதுக்கு சேர் போகுது? சேர் இப்போ தூக்கி போயிட்டாங்க. குழந்தைங்க உட்கார சேர் பாத்ரூம்ல எதுக்கு போடுறாங்க? எனக்கே கை ஒதுடா தம்பிங்களா. உண்ணா எங்கே இருக்குது? உண்ணா நான் பிடிச்சிருக்கேன்.
ஆக்டிங் பண்றதுக்காக தயாரா இருக்காங்க. அதன் பிறகு அந்த உடற்பயிற்சி வச்சு உள்ள இருந்து எடுக்கிற மாதிரி ஒரு டிராமா கிரியேட் பண்றாங்க. உடனே அங்கிருந்து டிரைவர் கோபால் ஓடி வராரு. ஓடி வந்து உள்ள இருந்து குழந்தைய எடுக்கிற மாதிரி ஒரு டிராமா கிரியேட் பண்றாங்க. அதற்கு முன்னாடி அந்த செப்டிக் டேங்கை யாரோ அடிச்சு உடைக்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்க இருந்தே குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு அங்க இருந்து எடுத்துட்டு வந்த மாதிரி ஒரு டிராமா பண்றாங்க. பின்பக்க வழியா அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டு போற மாதிரி ஒரு டிராமா. வாட் எ வண்டர்ஃபுல் டிராமா இல்லைங்களா? அடேங்கப்பா. அப்போ இது மாதிரி குற்றவாளிகளை நம்ம தப்பிக்க விட்டோம்னா இன்னும் எத்தனை குழந்தைகள் பலிகடா ஆவாங்க? என்ன இந்த நிர்வாகம் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? என்ன மாதிரி சிரிச்சாங்க அந்த எமல்டா? அந்த சிரிப்புக்கு பின்னாடி இப்படி ஒரு கொலகாரத்தனம் இருந்துச்சா? எனக்கு இன்னொன்னு புரியலைங்க. ஒருவேளை டீச்சர் தான் அடிச்சாங்க. இந்த ரிப்பன் வந்து இன்னொரு விஷயம் நான் இங்க சொல்ல மறந்துட்டேன். அதாவது இவங்க வந்து இந்த சிசிடிவி பதிவு கேட்டு காவல்துறைக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த பெற்றோரை பார்க்கறதுக்காக, அதாவது லியாலட்சுமி அப்பாவையும் அம்மாவையும் பார்க்கறதுக்கு இந்த இன்ஸ்பெக்டர் வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு. போயிட்டு இவங்க ஆல்ரெடி நியூஸ்ல எல்லாம் காமிச்சாங்க இல்லைங்களா, சில ஊடகங்கள்ல இவங்க பேட்டி கொடுத்திருந்தாங்க. அப்போ என்னுடைய குழந்தையுடைய சட்டையில வந்து ரத்தக்கரை இருந்தது, அது மட்டும் இல்லாம அவ பயன்படுத்திய ரிப்பன்ல வந்து பிளட் ஸ்டெயின்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள்ல இவங்க காட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம போட்டோஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி இவங்க எல்லா இடத்துலையும் மனு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு எங்கெல்லாம் வந்து வழக்கு தொடுக்கணும்னு இருக்குதோ மேஜிஸ்ட்ரேட் வரைக்குமே போயிட்டு அதை அடையாளமா வச்சுதான் எல்லா இடத்துலயும் மனு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாரு, அந்த ரிப்பனும் அந்த பிளட் ஸ்டெயின்ஸ் இருக்கிற ட்ரெஸ்ஸும் என்கிட்ட கொடுங்கன்னு அப்படி இப்படின்னு பேசி இவர் வாங்கிட்டு போயிடுறாரு. அப்போ என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்களேன். அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் காவல்துறையினர் காப்பாத்துறாங்க. விக்கிரவாண்டி காவல்துறையினர் இந்த குழந்தையின் பெற்றோருக்கு எதிராக செயல்படுறாங்கன்றது அப்பட்டமா வெளிச்சமா தெரியுது. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்காம இருக்கு. எத்தனை பேர் துணை போயிருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்காங்க. அங்கேயும் இந்த குழந்தைக்கு அநியாயம் நடந்திருக்கு. எதன் அடிப்படையில உடனே தண்ணி குடிச்சுதான் இறந்து போயிட்டான்னு நீங்க சொல்றீங்க? உடனே அந்த தண்ணியும் இந்த தண்ணியும் ஒன்னா நாங்க செக் பண்ணி பாக்குறோம், இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் முழுமையா வரலன்னு சொல்லிட்டு எடுத்த உடனே தண்ணி குடிச்சுதான் அவங்க அப்பா நிக்கிற காட்சியை நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிணவரைக்கு பக்கத்துல அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ற இடத்துல அவ்வளவு கொடுமையா இருக்குங்க. அடேங்கப்பா. இந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள்லாம் செயல்பட்ட எப்படிங்க குழந்தைங்களை நம்பி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியும்? எதனால இறந்தா? எனக்கு இன்னொரு, அதாவது முன்கூட்டியே நான் பேச வரும்பொழுது வேற பேச ஆரம்பிச்சேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தைய அடிச்சுதான் இறந்து போகுது அந்த குழந்தைனாலுமே இங்க பல சந்தேகங்கள் நமக்கு எழுதுது. ஏன்னா அடிச்சா கூட குழந்தை மயக்கடிச்சு விழுந்துருச்சுன்னா கூட நம்ம அதை ஏத்துக்கலாம். ஓகே, டீச்சர் அடிச்சுதான் அந்த குழந்தை இறந்துருச்சுன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இந்த இடத்துல நம்ம அதுவுமே ஒரு கொஸ்டினா இருக்கு. ஏன்னா பிளட் வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? குழந்தை உடம்புல எந்த காயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்திருக்கு. பிளட் ரிப்பன்ல பட்டிருக்கு. ஸோ எங்க அடிபட்டுச்சு குழந்தைக்கு? அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. நிஜமாலுமே தலையில அடிபட்டிருக்கா? பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாளா? இல்ல என்ன மாயமோ மர்மமோ தெரியல. இதை பற்றி அந்த நிர்வாகமே ஓபன் அப் பண்ணா மட்டும்தான் அந்த உண்மை வெளிச்சத்துக்கு வரும். அது மட்டும் இல்லாம அந்த நிர்வாகத்தில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் யாராவது ஒருத்தர் உண்மையை சொன்னாங்கன்னா அந்த குழந்தைக்கு உண்மையாகவே என்ன நடந்துச்சு, டீச்சர் அடிச்சுதான் அந்த குழந்தை இறந்து போச்சா அல்லது வேற ஏதாவது பிரச்சனை அந்த குழந்தைக்கு நடந்துச்சான்றது கண்டிப்பா தெரிய வரும். இதுல பெரிய மர்மம் அடங்கியிருக்கு. அது மட்டும் நிச்சயமா நாம இந்த இடத்துல ஒத்துக்கிட்டே ஆகணுங்க. இத்தனை பேரும் சேர்ந்து போய் சொல்லியிருக்காங்க. அப்ப எத்தனை பேரை இவங்க காவல்துறையினர் அதாவது இத்தனை பேரும் போய் சொல்லியிருக்காங்க. அங்க கிட்டத்தட்ட இந்த வழக்குல வந்து 50-60 பேர் சம்பந்தப்பட்ட மாதிரி தெரியுது. அப்போ இவ்வளவு பேருக்கும் எப்படி தண்டனை கிடைக்கும்? எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. அந்த குழந்தையின் மரணத்துல ஒருத்தருக்கு கூடிய ஈவு இறக்கலாம போச்சு. யாருக்குமே தோணலையா? அப்போ நிர்வாகம் என்ன சொன்னாலும் நாம அங்க வேலை செய்யறோம், நாம இவங்களுக்கு அடிபணிஞ்சுதான் ஆகணும்னு எல்லாருமே கூனி குறுகி நிக்கிறாங்க தானே. என்ன கஷ்டம் பாத்தீங்களா? பண தேவை எல்லாருக்குமே இருக்குங்க. அப்போ பண தேவை இருக்கு, இந்த வேலை நமக்கு இல்லாம போயிடும் நினைச்சு எல்லாருமே இந்த விஷயத்த வந்து மூடி மறைக்கிறதுக்கு உதவியா இருந்திருக்காங்களா இல்ல என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா ஒரு ஓனர்னு ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அது கட்டுப்படுவாங்க. அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. அப்படி இருந்தாலுமே மனசாட்சின்னு இல்லாதவங்க இருந்ததுனால தானேங்க அந்த இடத்துல வந்து இந்த குழந்தையின் மரணம் வந்து மூடி மறைக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ நடக்குது. இந்த குழந்தையின் பெற்றோர் அப்படி தவிக்கிறாங்க. பார்க்கிற கூட படிக்கிற பசங்களோட பேரண்ட்டும் அப்படி கதறாங்க, அப்படி பேசுறாங்க. அப்ப கூட ஒரு மனசுக்கு கூட ஈவு இறக்கம் வரலன்னா எந்த மாதிரி ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்? எனக்கு இன்னொன்னு இந்த இடத்துல கண்டிப்பா ஷேர் பண்ணி ஆகணுங்க. இந்த பெற்றோர்கள் தங்களுடைய சொந்த முயற்சியில அவங்க வக்கீலும் அவங்களும் சேர்ந்துக்கிட்டு இந்த பிரச்சனையில இவ்வளவு பெரிய சிசிடிவி பதிவை கண்டெடுத்திருக்காங்க. சோ இது வந்து காவல்துறை கண்டுபிடிக்கல, அந்த பெற்றோர்களே கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு குழந்தையின் வாய்ஸ் ரெக்கார்டும் அவங்க வச்சிருக்காங்க.
டீச்சர் அடித்ததுனால தான் அந்த குழந்தை விழுந்த மாதிரி வாய்ஸ் ரெக்கார்டிங் இருக்குது அவங்கக்கிட்ட. ஸோ இதன் அடிப்படையில் இனிமேலாவது சிபிசிஐடி அல்லது வேறு ஏதாவது ஒரு காவல்துறை இந்த வழக்கை தீர விசாரித்து அந்த பள்ளி நிர்வாகம் என்ன செஞ்சுருக்காங்க அந்த குழந்தைக்கு அப்படின்றது நிச்சயமாக தெரிய வேண்டும். அந்த குழந்தைக்கு நீதி வேண்டும் கண்டிப்பாங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் மறைக்க முற்பட்டிருக்காங்கன்றது அப்பட்டமாக வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க. இதை விட என்னங்க சாட்சி வேணும்? இனி நாளைக்கு இந்த செய்திகள் என்னென்னலாம் திருச்சி பேச போகிறாங்களோ அதை நினச்சா இன்னுமே பயங்கரமாக இருக்குது. நிச்சயமாக இந்த குழந்தைக்கு எனக்கு இந்த செய்தி வந்து நான் ரொம்ப லேட்டாக பார்த்தேன். எனக்கு இதை பார்த்தோன்னே உடனே பேசணும். ஐயோ நான் இப்போ தான் ஒரு வீடியோ பதிவு போட்டுட்டு வந்தேன். அதற்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நான் இந்த டிரைவர் கோபால் பேசும்பொழுது நான் நம்பிட்டேன். நிஜமாலுமே உண்மையை தான் சொல்கிறாரு போல இருக்கு. அந்த குழந்தை வந்து மயக்கடிச்சு விழுந்திருக்கா, அவர் வந்து அந்த அந்த குழந்தை தொட்டில் தான் விழுந்திருக்கா, அவர் நிஜமாலுமே அப்செட் ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறது பாருங்களேன். நான் அப்படியே எனக்கு மயக்கம் ஆயிடுச்சு, நான் போயிட்டேன் அப்படிம்பாரு. அப்போ என்ன மாதிரி ஒரு ட்ராமா நீங்களாம் இல்லை ச்சே. அப்போ யாரையுமே வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கக்கூடாது அப்படின்றது இந்த பள்ளி நிர்வாகத்தை பார்க்கும் பொழுது உண்மையாலுமே தோணுதுங்க. நிஜமா இனி யாரை தான் நம்ம நம்புறது? யாரையுமே நம்பாதீங்க பெற்றோர்களே. தயவு செய்து நீங்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் எந்த மாதிரி பள்ளியில் நீங்கள் படிக்க வைக்கிறீங்க உங்கள் குழந்தைங்களை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. உங்கள் குழந்தைங்களை வந்து நீங்கள் பிரில்லியண்ட்டாக வளருங்க. படிக்கிறாங்களோ படிக்கலையோ அவங்கள அவங்க காப்பாற்றிக்கக்கூடிய ஒரு திறமையை அவங்களுக்கு உருவாக்கி கொடுங்க. நல்லது கெட்டது சொல்லிக் கொடுங்க தயவு செய்து. இது போன்ற பள்ளிகள் தனியார் பள்ளிகள் மட்டும் இல்லை, கவர்மெண்ட் பள்ளி எல்லா பள்ளிக்கூடத்துலையுமே குழந்தைங்களுக்கு பிரச்சனை இருக்குது. நம்ம தொடுற எல்லா இடமே ஆபத்து தான், நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே ஆபத்து தான். ஸோ அந்த மாதிரி ஆபத்துக்களை நம்ம சந்திக்கும் பொழுது எந்த மாதிரியெல்லாம் நம்ம குழந்தைங்க அதுங்க அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணணுன்ற சில டிப்ஸை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் கத்திரிலேருந்து எல்லாமே யூஸ் பண்ணுவோம். எங்கள் குழந்தைங்களுக்கு அது நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரி நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணணும், எப்படி பிடிக்கணும், அது எல்லாமே நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ இதை நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் வேலை சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை உங்கள் குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி நீங்கள் வெளியே போகும்பொழுது இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் நீங்கள் எப்படி நடந்துக்கணுன்றது நீங்கள் சும்மா இருக்கும்பொழுது பேசி உங்கள் குழந்தைங்களுக்கு நிறைய அறிவுரைகள் கூறுங்க. 4 வயசு இல்லைங்க, 3 வயசுலேருந்தே கூட 2 வயசுலேருந்தே சின்ன சின்ன ஸ்டோரிஸ் மூலமாக நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன ஒரு முன்னெச்சரிக்கை விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மனசில் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் அவங்கள காத்துக்கக்கூடிய ஒரு திறமை அவங்களுக்கு இருக்கும். நிச்சயமாக நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புறீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, தன்னுடைய பாத்ரூம் போகிறது கூட அந்த குழந்தை கழுவாத குழந்தை கொண்டு போய் ப்ரீகேஜியில் அட்மிஷன் போடுறேன்னு பார்த்தியா, அது மிகப்பெரிய தப்பு. இந்த ப்ரீகேஜின்றதையே முதல்ல ஒழிச்சு கட்டணுங்க. இந்த பால்வாடிக்கு அனுப்புறீங்க அது ஓகே அக்செப்டபிள், கொஞ்சம் நேரம் வீட்டு பக்கத்தில் தான் போய் கூட்டிகிட்டு வந்துடுவீங்க. ஆனால் இந்த ப்ரீகேஜி குழந்தைங்க 2.5 வயசுலேயே கொண்டு போய் குழந்தைங்களை சேர்த்திடுறீங்க. அதெல்லாம் ரொம்ப அநியாயங்க. அந்த குழந்தைக்கு ஏதாவது நடந்தால் கூட அந்த வாயில்லா பூச்சி மாதிரி இந்த குழந்தை அம்மா அப்பா தாத்தா பாட்டி அந்த ஏஜில் அதுதான் அந்த குழந்தை சொல்லும். பசிக்குதுன்னா கூட ஆன்னு சொல்லுமே தவிர முழுமையாக அதுக்கு சொல்ல தெரியாது. அந்த மாதிரி ஏஜில் கொண்டு போய் ஸ்கூலில் விடுறீங்க. அப்போது நான் பேரண்ட்டையும் தான் தப்பு சொல்லுவேன். ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கை இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி டச் ஆனால் தான் 1ஆவதுலேயே சேர்த்துப்பாங்களாம். ஸோ இந்த மாதிரி நம்ம குழந்தைங்க ஒரு 4 வயசு இல்லாமல் நீங்கள் கொண்டு போய் எல்கேஜியில் போய் தயவு செய்து சேர்த்தாதீங்க. ஒரு 3.5 வயசு குழந்தையா இருந்தாலும் கொண்டு போய் இப்பெல்லாம் பேரண்ட்ஸ் சேர்த்திடுறாங்க. அவசரப்பட்டு உங்கள் குழந்தைக்கு ஒரேடியாக அறிவை நம்ம திணிக்கிறோம்னு நினச்சிட்டு அந்த குழந்தையோட உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலையை ஏற்படுத்திடாதீங்க தயவு செய்து. லியா லட்சுமிக்கு நீதி கிடைக்கணுங்க. இந்த ஸ்கூல் ஏன் இவ்வளோ பெரிய ட்ராமாவை அரங்கேற்றிருக்காங்க அப்படின்ற விஷயம் முழுமையாக வெளிச்சத்துக்கு வரணும். இந்த உண்மையை கண்டுபிடிச்சே ஆகணும். தயவு செய்து அந்த பெற்றோர்களுக்கு நீதி வாங்கி கொடுங்க. அந்த குழந்தைக்கு நடந்த அநியாயத்திற்கு யாருமே மன்னிக்கவே முடியாதுங்க. அத்தனை பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க. அதாவது அத்தனை பேரும் நடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? என்ன அப்படிதான் தவறுதெல்லாம் என்ன பண்ணிட்டீங்க அந்த குழந்தைக்கு? இன்னொன்று அதுதான் என்னென்னமோ யோசிக்க தோணுதுங்க. இவ்வளோ பேரும் உடந்தையா இருந்து அந்த ஒரு குழந்தையின் இறப்பை எப்படி நடந்ததுன்ற விஷயத்த, அதாவது கொலையா இருந்து அந்த கொலையை மறைக்க நீங்க எல்லாருமே துணை போயிருக்கீங்கன்னா அப்ப யாரை காப்பாத்துறதுக்கு நீங்க இதை பண்ணீங்க? அந்த டீச்சர் மட்டும் அடிச்சிருந்தா நீங்க எல்லாருமே இந்த விஷயத்த பண்ணியிருக்க மாட்டீங்க. சம்திங் இதுல வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு என்னோட மனசு சொல்லுது. நீங்க இந்த விஷயத்துல வேற என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு யூகம் இருந்தா தயவு செய்து கமெண்ட்ல சொல்லுங்க. குழந்தைங்களை நம்ம எந்த மாதிரி எல்லாம் பாதுகாக்க வேண்டும்ன்றது உங்களுடைய கருத்துக்களையும் தயவு செய்து பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி நிர்வாகத்துக்கு எந்த மாதிரி தண்டனைகள் கொடுத்தா இனி வருங்காலங்களில் குழந்தைகள் வந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான நிலைக்கு தள்ளப்பட மாட்டாங்கன்றதையும் நீங்க தயவு செய்து பதிவு பண்ணுங்க. முதலமைச்சருக்கு எல்லாருமே ஒரு பெட்டிஷன், முதல்வர் ஆப் ஒன்று வச்சிருக்காரு,
முதல்வர் மக்கள் குறைகளை தீர்க்கக்கூடிய ஒரு ஆப். அந்த லிங்க் முடிஞ்சா நான் ஆட் பண்றேன். அதுல போயிட்டு நம்ம எல்லாருமே பெட்டிஷன் கொடுப்போம். பெண் குழந்தைகளுக்கும் சரி, ஆண் குழந்தைகளுக்கும், அதுவும் குறிப்பா பள்ளி குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி எல்லாருமே வந்து ஒரு பெட்டிஷன் போடணும். நேற்று தான் வந்து பெண்களுக்கு புதிய பாதுகாப்பு திட்டங்கள், கடுமையான பெண்களை வந்து தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணி தொல்லை பண்றவங்களுக்கு 5 வருஷம் கடுங்காவல் தண்டனையும் இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாராட்டத்தக்கது. அட் த சேம் டைம் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னா கடுமையான தண்டனை கொடுக்கணும். அதாவது எமெல்டான்ற செயின்ட் மேரி ஸ்கூலோட தாளாளர் 5 லட்சம் வரை கொடுக்க தயாரா இருக்காங்களா? உங்க 5 லட்சத்தை தூக்கிட்டு கொண்டு போய் குப்பையில ஏறிங்க. ஒரு குழந்தையும் உயிரும் உங்களுக்கு 5 லட்சத்துக்கு வேல்யூவா? நீங்க ஏதோ ஒரு கேர்லெஸ் பண்ணி கொள்ளுவீங்க. நாங்க வந்து அந்த 5 லட்சத்தையும் கவர்மெண்ட் கொடுக்குற 3 லட்சத்தையும் வாங்கிட்டு போகணுமா? அதெல்லாம் கிடையாது. இனிமே எந்த ஒரு பள்ளிக்கூடத்துலையும் எந்த குழந்தைக்கும் ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா 50லேருந்து 1 கோடி வரைக்கும் தரணும்னு ஒரு கட்டாயமா ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க. நிச்சயமா பாதுகாப்பாங்க குழந்தைங்களை. ஏன்னா பணப்பேய்கள் பணத்தை வந்து வீண் பண்ண நிச்சயமா விரும்ப மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு பெரிய அபராத தொகையை அரசே விதிச்சா மட்டும்தான் இவங்க பணத்தை எந்த அளவுக்கு வாங்கி பிரைவேட் ஸ்கூல் சம்பாதிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு குழந்தைகளை பாதுகாக்கணுன்ற எண்ணம் அவங்க மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா வரும். பணம் தான் அந்த பணம்ன்றது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ நீங்க அவ்வளோ 50 லட்சம் வந்து இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். நீங்க அந்த குழந்தை உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னான்னு ஒரு சட்டத்தை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமா அந்த குழந்தையை பாதுகாப்பாங்க. ஒவ்வொரு குழந்தையும் கண்ணின் மணியா வச்சு பாதுகாப்பாங்க. இது என்னுடைய ஒரு யோசனை. வெறும் இந்த 5 லட்சம் அபராதம் நான் கூட கோர்ட்ல வந்து எனக்கு ஒருத்தர் இதுல நியூஸ் 18 இது ஒரு ஃபார்வர்டு மெசேஜ் எனக்கு ஒன்று வந்துச்சு. ஸோ பரவாயில்லையே, கோர்ட்டே வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து 5 லட்சம் அபராத தொகையை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா? ஆனா எப்படி இவங்களா ஒரு 5 லட்சம்னு ஒரு அமௌண்ட்டை குறைவா, அந்த குழந்தையோட உயிர் அவ்வளோ கம்மியா, அவ்வளோதான் வேல்யூவா அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுச்சு. அதுக்கப்புறம் போய் செய்தியை போய் முழுமையா படிச்சா பள்ளி நிர்வாகம் 5 லட்சம் தரதுக்கு தயாரா இருக்காங்களாம். எந்த அளவுக்கு இதெல்லாம் எங்க போய் அடுக்கும்? ஒரு குழந்தையோட உயிர் வந்து 5 லட்சம் தானுங்களாங்க. இதெல்லாம் என்ன சொல்றது, மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். அந்த குழந்தைக்கு என்ன நடந்துச்சு அந்த சிசிடிவி பதிவு முழுமையா போட்டு அந்த எமல்டாவையும் அந்த டொமினிக் மேரி ஏஞ்சல் அந்த பள்ளிக்கூட டிரைவர் எல்லாரையும் உட்கார வச்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு முழு விசாரணை நடத்தி இந்த பிள்ளைக்கு என்ன நடந்துச்சுன்னு அந்த பெற்றோர்களுக்கு சொல்லணும். கண்டிப்பா அந்த பேரண்ட்ஸ்க்கு நீதி கிடைக்கணும், அந்த லியா லட்சுமிக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.